ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மௌலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், அந்த மௌலி தான் வயிறு குண்டாக இருக்கும்போது தனியாக எடுத்து வைக்கணுமா, இல்லைனா அப்படியே சில மீனும் கூட போட்டுருமான்னு அந்த இதை பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் எங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. ஒரு மாதிரியாக பாட்டில் அறுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை அறுத்து வச்சு அது உள்ளார மீனை போடுங்க. அதுலேயும் பக்கத்தில் இதுமாதிரி ஒரு ஜெக்கை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உள்ளார நிறையா மணி பிளான்ட்டு தான் போடுங்க. மணி பிளான்ட்டு போடலாம், உங்கள் இஷ்டம். ஃபாக்ஸ் ஸ்டைல் அதை வயிறு குண்டாக இருக்க பாருங்கள், அதுதான் என்னோடய ஃபிஷ்ஷு. இது கிட்டத்தட்ட ஒரு 80 குட்டிக்கிட்ட போடும். அதோட குட்டி தான் இது பாருங்கள். இந்த சட்டியில் போட்டாலும் நல்லா வளரும், பானையில் போட்டாலும் நல்லா வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கலரேஷன் தான் செம்மையாக வரும். அப்புறமேட்டு நம்ம கப்பியும் இதே மாதிரி தான் பண்ணிருக்கேன், அதுவும் செம்மையாக வரும். இப்போ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கோ. இதான் எங்களோட கப்பி தொட்டி. அது மேலே மணி பிளான் தான் போட்டு இன்றைக்கி காலைல தான் செட் பண்ணி வச்சேன். அதுவும் இங்கே வாட்டர் பாட்டில் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது உள்ளார நல்லா பல்ஜியான ஒரு கப்பி வயிறு இருக்குது, பல்ஜியான கப்பி இருக்குது. அது வயிறு நல்லா பல்ஜியாக இருக்கும். அது போட்ட குட்டிங்க தான் இது. ஒரு 40 கிட்ட இருக்குது குட்டி. இதே மாதிரி ட்ரை பண்ணிங்களா நீங்களும் நிறைய இந்த மாதிரி நீங்களும் குட்டி நிறைய சேவ் பண்ணலாம். பாய்.